ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய்கறி செடிகளில் என்னென்ன காய்கறிகள் இன்றைக்கி அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் காய்கறிகளை அறுவடை பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிஞ்சு வந்து இங்கே ஒன்று இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. இங்கே வா, பக்கம் வந்து காட்டு. கொடி முதிச்சிடாத. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே எவ்வளோ ஒரே இடத்துல பாருங்கள், 1 2 3 4 5 பிஞ்சு இருக்குது. நிறைய பிஞ்சுகள் தான் இருக்குது. இன்னைக்கு காய்கள் வந்து தேடி தான் பார்க்கணும். உள்ளே இருக்கா? என்ன என்ன செடி? அம்மா ஒன்று இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சேன். இல்லையா? இல்லையே, இருக்கு. அந்த சைடா? அது பெருசாகணும் இதானே? பெருசாகணும் இதானே? பிஞ்சா இருக்கு. என்ன செடி இனியா? இது என்ன செடி? இது என்ன செடி சொன்ன நீ? பாசையில் என்ன செடி இது? கத்திக்கால் பீக்கங்கா. என்னக்கா? சரி, தள்ளிக்க. இங்கே ஒரு காய் பார்த்தீங்கன்னா இருக்கு. இன்னைக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் அறுவடை பீக்கங்கா. ஐயோ, அது பிஞ்சு. நிறைய இருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 காய் 2வது அறுவடையில் பண்ணியாச்சு. அப்புறம் நான் பறிச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி பிடுங்க வந்தாங்க இல்லைங்களா, அவியலுக்கு ஒரு 2 காய் கிடச்சிருந்தது. நான் நல்லா பார்க்கல போல், சரி பறிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்தது இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது பார்த்தியா? தண்ணி நனைஞ்சிருச்சு. இந்த காய் பார்த்தீங்கன்னா உள்ள புழு இருக்குது, இதனால் இது வந்து அழுகி போயிடுச்சு. இது வந்து ஆகாதுங்க. அதனால் இதை வந்து கட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். உள்ளே வந்து புழு இருக்குது, அதனால் இதை வந்து கட் பண்ணி தூரம் போட்டுடலாம். இந்த காய் வந்து ஆகாது. இன்றைக்கி பீக்கங்க ஒரே காய் தாங்க இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு 2 காய் அறுவடை பண்ணிவிட்டு, அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து 3வது அறுவடைங்க. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா முள்ளங்கியுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் அறுவடை எடுக்க போகிறோம். நல்லா பெருசாக இருக்கிற கிழங்கு மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு விதை ஒரே இடத்துல முளைச்சிருந்து தான் இப்படியே வச்சிட்டோம்னா இது அப்படியே தளைஞ்சு வந்துடும். ஒரு கிழங்கு இருக்குது, பார்ப்போம். நான் அங்கே காட்டு, இன்னும் இதெல்லாம் பெருசாகணும். அப்படியே காட்டிட்டு கொடி முதிச்சிடாதீங்க 2 பேர். அங்கே இங்கே இருக்கு பாருங்க செடி. இதெல்லாம் பெருசாகும். இதுமா பிடிக்கலாமா? அளவு சைஸில் தான் வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் வெயில் இருந்துச்சு இந்த இடத்துல, செடியே ரொம்ப நல்லாவே தளைஞ்சு வரல. இதை பார்த்தீங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. ஆனால் இந்த கீரை எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆகாது. பூராமே எல்லாம் ஓட்டோட்டையாக இருக்குது. அது இங்கே வா. இல்லைம்மா, அண்ணாவை இந்த கிழங்கு எல்லாமே இன்னும் பெருசாகணும். இன்னுமே நல்லாவே பெருசாகும். இன்னைக்கு போதும் இந்த 2 மட்டும். இது எல்லாமே இன்னும் பெருசாகும். இங்கே ஒரு முள்ளங்கி இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே இன்னும் பெருசாகும். அடுத்தது தட்டக்காய் முதல் அறுவடை. எவ்வளோ பிஞ்சு ஒரே செடியில். இங்கே பாரு, பக்கத்தில் காட்டு வச்சு ஒரே செடி தான் இந்த இடத்துல. எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு இந்த 2 காய் மட்டும் அறுவடை பண்ணிடலாம் இந்த செடியில். தட்டக்காய் பொறுத்த வரைக்கும் இந்த விழுதோடு அறுவடை பண்ண அப்படின்னா வந்து கிடைக்காது. ஒரே நிமிஷம். இந்த விழுதோடு பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிள்ளி தான் எடுக்கணும். இதிலிருந்து பார்த்திங்கன்னா போய் பிடுங்காத. அடுத்தது பூ வச்சு வரும். பூ பிடுங்கினீங்கன்னா இந்த மாதிரி காய் பறிக்க முடியாது. கொடுக்குறேன், நீ இந்த மாதிரி பூவெல்லாம் பொறிச்சின்னு வையேன், இந்த மாதிரி பிஞ்சு வராது. அப்புறம் உனக்கு காய் இல்லை சாப்பிட்றதுக்கு. பூவெல்லாம் பொறிக்கக்கூடாது, சரியா? இது கொடுக்கேன், புரிஞ்சா? கையில் வச்சுக்க, கழுவிட்டு சாப்பிட்லாம். ஓகே, கையில் வச்சுக்க, அங்கே போய் வீட்டில் போய் கழுவிட்டு சாப்பிட்லாம். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. இனி அப்படியே தொடர்ந்து நீ பிஞ்சுகள் வந்து நிறைய வைக்கிறக்கு ஆரம்பிச்சிடும். நீ அடுத்தடுத்து இந்த வெள்ளரியில் பார்த்தீங்கன்னா அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
நல்லா பார்த்திங்கன்னா நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு வெள்ளரி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளரி, தட்டக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி, மற்ற கொடி வகைகள் எல்லாமே இந்த இடத்துல போட்டு விட்டுருக்கோம். இன்றைக்கான அறுவடையில் முள்ளங்கியும், தட்டக்காய், அடுத்தது பீக்கங்காய் வந்து எடுத்திருக்கோம். ஒரே ஒரு காய் தான் கிடச்சிருந்தது. சாயங்கால நேரம் பார்த்திங்கன்னா இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பூக்கள் இப்போ வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பீக்கங்கால பார்த்திங்கன்னா சாயங்கால நேரம் தான் பூக்கள் பூக்கும். அப்படியே எல்லோ கலரில் நல்லா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா சொரக்காய் கொடி. சொரக்காய் நல்லா பெருசாக நல்லா இலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நல்லா காய்கள் வந்து இனிமேல் தான் பிடிக்கும். இப்போ தான் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல சொரக்காய் ஒரு 4 கொடி போட்டு விட்டுருக்கோம். 4மே நல்லா ஜம்முன்னு தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு பூக்கள் வந்து ஒரு செடியில் தான் பூத்துருக்கு. மீதி எல்லாமே இப்போ தான் கொடி நல்லா படர ஆரம்பிச்சிருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட பச்சை பட்டை அவரை, அப்புறம் நம்மளோட ஃபேவரெட்டு சிவப்பு பட்டை அவரை, ரெண்டுமே நல்லா கொடி பார்த்திங்கன்னா படர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் இனிமேல் தான் குச்சியெல்லாம் நட்டு விடணும். அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கொடுத்து அப்படின்னா அப்படியே இந்த புளி மேலே நல்லா படர ஆரம்பிச்சிடும். இதுக்குன்னு தனியாக பந்தல் வந்து போட வேண்டியதில்லை. ஏன்னா குழியில் பார்த்திங்கன்னா விதை வந்து போட்டு விட்டுருக்கோம். அது மேடான பகுதியிலே நல்லா படர்ந்து போய்க்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா செடி இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்குது. இனிமேல் தான் பார்த்திங்கன்னா படர ஆரம்பிக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோதான். சொரக்காய், பீக்கங்காய், புடலங்காய், அதுக்கடுத்தது அவரைக்காய், முள்ளங்கி, வெள்ளரி, இந்த இடத்துல இவ்வளோதான் கொடிகள் வகைகள் பார்த்திங்கன்னா போட்டு விட்டுருக்குறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை இருக்குது. அது வந்து நம்ம சமையல் கொஞ்சம் தேவை. அதனால் கொஞ்சமாக வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம் ஒன்று இருக்குது. அது இன்னும் நல்லா வெடிக்கிறக்க ஆரம்பிக்கல. வெடிக்காக விட்டாச்சு. அடுத்தது பக்கத்தில் கொண்டு வந்து காட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. இது ஏதோ ஒன்று கடிச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பார்த்திங்கன்னா உள்ள பூக்கள் பிஞ்சுகள் எல்லாமே இருக்குது. கொடியும் பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து போய்கிட்டே இருக்கு அந்த சைடு வரைக்கும். அவ்வளோதான். அடுத்த அறுவடை நம்ம வீட்டு தோட்டத்தில் வீட்டு முன்னாடியே பார்த்திங்கன்னா மாதுளை மரம் இருக்குது. அதுலேயும் காய்கள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு காய் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கடிச்சிருக்குதுங்க. அதுவும் அது கூட ஒரு காய் மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். அப்பப்போ வேணுங்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்டுக்கிறதுங்க. இன்றைக்கி ஒரு 2 பழம் மட்டும் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட தட்டக்காய். வீட்டு தோட்டத்துலேயே ஒரு 4-5 கொடி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் இருக்குது. இப்போ தான் இதுலேயும் முதல் அறுவடை. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட வரி கத்திரிக்காய் இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய் வந்து இருக்குது. வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். அதனால் அந்த காய் வந்து பொரிக்கிறது ரொம்ப வந்து வெடுக்குன்னு பிடுங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கும் வேறு சொல்லுவாங்க, செடி பிடித்து இழுக்காத, மெதுவாக பொரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த சாமந்தியும் பார்த்திங்கன்னா நல்லா பூக்கறக்க ஆரம்பிச்சிருக்கு. செடி பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிருச்சு கீழே. அந்த பூக்கள் வந்து வெயிட்டு தாங்காமல் அப்படியே கீழே சாஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் ஒன்று இருக்குது. அதையுமே அறுவடை பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2-3 காய் தான் இருக்குது. சீத்தாப்பழம் அறுவடையும் பார்த்திங்கன்னா முடிய போகுதுங்க. ஒரே ஒரு பழம் மட்டும் இன்றைக்கி இருக்குது. இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தான். இது வந்து கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த காய்கள் கூட வைக்கணும். ஃபுல்லாகவே எல்லாமே மாவு பூச்சி தான். சீத்தாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் மாவு பூச்சி தான் அதிகமாக வருங்க. அதனால் இதை வந்து தனியாக வச்சிடலாம். கழுவிட்டு அதுக்கப்புறமா பழுக்க வச்சோம் அப்படின்னா நல்லா ஒரு நாளையிலேயே பழுத்துக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாங்க. மரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக போயிட்டே இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் தான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணியிருக்கிறோம். நல்லாவே காய்கள் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் அடுத்த அறுவடை என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காயும் முதல் அறுவடை தான். இன்றைக்கி ஒரு 10 செடியில் இருந்து ஒரு 2 காய் வந்து அறுவடை பண்ண போகிறோம். முதல் அறுவடை கொஞ்சம் தண்ணி எல்லாமே பத்தாதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் எல்லாமே கோணையாக இருக்குது.
உரம் பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம் வந்து கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த மண்ணில் இருக்கிற சத்துக்களை இழுத்துட்டு விதை போட்டதுலேருந்து எந்த ஒரு உரமுமே கொடுக்கல. மண்ணில் இருக்கிற சத்துக்களை எடுத்துகிட்டே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்திருக்குது. காய்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று சொத்தையாக இருக்குது. அதனால் நல்லா இருக்கிற காய்கள் மட்டும் எடுத்துகிட்டு மீதி சொத்தையாக இருக்கிற காய் எல்லாமே வீசிட்டேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த 40 நாளுக்கு அப்புறம் முதல் அறுவடை எடுக்கிறோம். இப்போ தான் நம்ம உரமும் கொடுத்துருக்குறேன். இனி இந்த உரமே போதுங்க. ஒரு மாதத்துக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்கும் செடிக்கு. ஏன்னா செடி வந்து கொஞ்சம் சின்ன செடியாக தான் இருக்குது. அதனால் இந்த சத்துக்கள் எல்லாம் இழுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு டைம் கொடுத்தா போதும். ஒரு 2 மாதத்துக்கு தான் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி எல்லாமே காய்கள் கொடுக்குங்க. நம்ம வீட்டு தோட்டத்து அறுவடை என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. தட்டைக்காய், கொத்தமல்லி, வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பீக்கங்காய், மாதுளம்பழம், சீத்தாப்பழம், முள்ளங்கி, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அப்புறம் வரி கத்திரிக்காய். இன்றைக்கான காய்கறிகள் வந்து இவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.